வணக்கம், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். நான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 6 சின்ன வெங்காயம் பொடியாக அறுத்து அதில் போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் 2 அள்ளி வெள்ளை பூண்டும் அறுத்து பொடியாக போட்டிருக்கேன். இப்போ நான் இதில் தக்காளியும் போட்டுக்க போகிறேன். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கிறேன். புளி எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்க போகிறேன். பார்த்துக்குங்க, இதெல்லாம் ஆல்ரெடி நான் மண் பண்டத்தில் போட்டுட்டேன். இப்போ இதில் எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றலை. இப்போ நான் புளி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இந்த புளி ஒன்று கொதிக்கட்டும். இந்த தக்காளி, வெங்காயம், இந்த வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா ஒன்று அதில் ஒன்று ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 பூண்டு, வெள்ளைப்பூண்டு 2 பூண்டு பல் எடுத்துருக்கிறேன், தேங்காய் அரை மூடி வச்சுருக்கேன். இனி இதில் இந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டெல்லாம் இதில் போட்டுக்க போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்துருக்கிறேன், அது இதுலேயே போட்டுக்க போகிறேன். குருமிளகு அஞ்சலைப்பட்டியில் இருக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அவங்கவுங்க வீட்டு காரத்துக்கு தகுந்த போல் போட்டுக்குங்க. அது மாதிரி ஜீரகம் அதில் 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறேன். அதுலேயே மஞ்சப்பொடி இவ்வளவு போட்டுக்க போகிறேன். பாருங்கள், மல்லிப்பொடி இவ்வளோ எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்க போகிறேன். இது போதுமான அளவு. எப்பளும் இந்த குழம்பு, இந்த மீன் குழம்புக்கு மல்லிப்பொடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மிளகோட டேஸ்ட் எல்லாம் வரும். இது மத்தி மீன் குழம்பு. பாருங்கள், குழம்புக்கு தக்குன்னு உப்பு போட்டுடுறேன். பாருங்கள், தக்காளி இதெல்லாம் நல்லா, புளி எல்லாமே நல்லா கொதித்து தக்காளியில் அது கூட மேய்ச்சே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த டைம் நான் அரைச்சிட்டு வந்ததை இதில் ஊற்றி கலக்கிக்க போகிறேன். மீன் குழம்பு நிறைய விதமாக வைக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். பாருங்கள், இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றி இது 2 கொதி வரணும். பண்ண வேண்டாம், இது நல்லா கொதி வரட்டும். பின்ன மீன் போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், கொதி வந்துட்டில்ல, நுரக்கட்டி வருது. இந்த டைமில் அஞ்சலைப்பட்டியில் இருக்கும் அல்லவா, அந்த ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தய பொடி போட போகிறேன். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் மத்தி மீனை இதில் போட்டுக்க போகிறேன். மத்திக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட போகிறேன். வாங்க மீன் குழம்புக்கு தாளிப்பு போடலாம். எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். வெளிச்செண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான். வெளிச்செண்ணெய்ன்னு சொல்லும்போது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அஞ்சலைப்பட்டியில் இருக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடுகு போட்டேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் மீன் குழம்புல. 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நல்லா சதைச்சி வச்சுருக்கேன். 1க்கு 2 சதைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போட்டு அதுக்கு மேலே வெங்காயம் கொட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாது. அந்த வெங்காயத்தோட மணமெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், மீன் குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. நான் இனி ஆஃப் பண்ணிக்க போகிறேன். தாளிப்பை தூக்கி இதில் போட்டுற போகிறேன்.
பாருங்கள், மீன் குழம்பு நிறைய விதமாக வைக்கலாம். இது ஒரு விதமாக வச்சுருக்கேன் நான். நம்ம வீட்டில் வைக்கிற ஸ்டைல் பாருங்கள். மீன் உடையில நீ இந்த சூட்லேயே இது இப்படியே ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருந்துருட்டும். பின்ன நம்ம சேவ் பண்ணுவோம். ஒவ்வொரு ரெசிப்பியாக போடுறேன், ஒவ்வொரு மீன் குழம்பாக போடுறேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வித மீன் குழம்பு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.